செக்ஷுவல் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நல்ல குடும்பத்தையே சிதைக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, சிறு வயதுல செய்த ஒரு விளைவா இருக்கலாம், அல்லது மது பழக்கமா இருக்கலாம், பீடி சிகரெட்னு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே மகிழ்ச்சிங்கிறது வராது. பொதுவா உங்களுடைய பிரச்சனையை நீங்க வெளியில சொல்லக்கூட முடியாது. ஆனா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த மருந்து இருக்கு, முகல் பிராஷ். ஒரு முறை முகல் பிராஷை நீங்க பயன்படுத்துங்க, எந்த ஒரு செக்ஷுவல் பிரச்சனையா இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கிடும். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் பழைய தில்லியினுடைய பிரபலமான ஹக்கீம் அவர்களை. பழைய தில்லி மட்டும் இல்லாம நாடு முழுவதும் சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஹக்கீம் அவர்கள் பழைய மற்றும் பிரபலமான நபர்கள்ல ஒருவர். நேர்களுக்கு மக்கள் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஹக்கீம் அவர்கள் யாருக்கெல்லாம் மருந்து கொடுக்குறாரு அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்க, உடல் பிரச்சனை மற்றும் லோ ஸ்டெமினா அல்லது சீக்கிரம் வெளியேறுதல், இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கிட்ட தீர்வு இருக்கு. நீங்க இங்க இப்ப பார்க்கலாம், ஹக்கீம் அவர்களுடைய 3 தலைமுறையும் இங்க இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இளமையான ஹக்கீம் சலீம் அவர்களை சந்திக்கிறதுக்கு வாங்க, அவர்கிட்ட கேட்கலாம். அவரை பத்தியும் அவங்களுடைய மருந்து பத்தியும் கேட்கலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சலீம் அவர்களே, நாங்க சொன்ன உடனேயே நீங்க எங்களுக்காக சந்திக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கியிருக்கீங்க. சலீம் அவர்களே, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். முன்ன மாதிரி கூட்டம் இல்லை. இது காரணம் என்ன? இதுக்கு காரணம் ரொம்ப தெளிவா இருக்கு. மக்கள் எங்ககிட்ட வரணுங்கிற இப்ப அவசியமே இல்லை. நாங்க அவங்க வீடுகளுக்கே மருந்து அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறோம். அப்படி இருந்தாலும் கூட எங்களுக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. நீங்க ரொம்பவே நல்ல பணிகளை செய்றீங்க. நீங்க ரொம்பவே பிஸியாக இருந்தாலும் கூட எங்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்கியிருக்கீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இது மேலே இருக்கிறவருடைய அருளுங்க. எங்களுடைய பணிகள் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. எங்களுடைய தாத்தா மற்றும் எங்களுடைய அப்பாவை பார்க்கல, இந்த வயசுலையும் கூட இந்த கடைகளில் வந்து உட்கார்றாங்க. மக்களுக்கு உதவி செய்ய முடியும், அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை பூர்த்தி பண்ண முடியும். அதனால தான் மக்கள் எங்களை நம்புறாங்க. நம்ம நாட்டில இருந்து மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல இருந்தும் கால் வருது. அவங்களுடைய வீட்டுக்கே மருந்துகளை அனுப்பக்கூடிய ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்யறோம். அப்படிங்களா? எங்களுடைய நேயர்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, இந்த மருந்துல என்ன மாயாஜாலம் இருக்கு? இதை பயன்படுத்துவதால மக்களினுடைய ஸ்டெமினா பிரச்சனை, செக்ஷுவல் பிரச்சனைய தீர்க்க முடியுது. இங்க பாருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஒரு மாயாஜாலம் கிடையாது. இது மாயாஜாலம் இல்ல மந்திரம் கிடையாது. இது அறிவியல், சயின்ஸ். இதை படிக்கிறதுக்கு எங்க மூதாதையர்கள் வாழ்க்கையே செலவிட்டிருக்காங்க. அப்படித்தான் இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது உருவானது. இறைவனினோட அருளால அந்த தலைமுறையினர், எங்க தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது சயின்டிஃபிக் அப்படின்னா இதுல சைடு எஃபெக்ட் இருக்கணுமே? இல்லைங்க, கண்டிப்பா இல்ல. இது போலியான கெமிக்கலால உருவாக்கப்படக்கூடிய மருந்து இல்ல. இது மூலிகையால உருவாக்கப்படக்கூடிய ஒரு மருந்து. இதுக்கு எந்த பக்க விளைவுகளும் இல்ல. நீங்களும் போதை பழக்கத்தால பாதிக்கப்பட்டு தசைகள் வலு குறையுறது, ஸ்டெமினா மற்றும் டைமிங்கின் பிரச்சனையால தவிக்கிறீங்க அப்படின்னா இன்றே வீட்டிலிருந்து இதை ஆர்டர் செய்யுங்கள். பழைய தில்லியினுடைய பிரபலமான ஹக்கீம் அவர்களினுடைய முகல் பிராஷ். முடிந்து போன உங்கள் திருமண வாழ்க்கையில் இது ஒளியை ஏற்றக்கூடியது. சலீம் அவர்களே, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இந்த முகல் பிராஷ் பற்றி கொஞ்சம் விரிவா எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். இதுதான் எங்க முகல் பிராஷ். எங்க அப்பாவினுடைய 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 அப்பா தலைமுறையினர் அவர்கள் இந்த மருந்தை உருவாக்கி இருக்காங்க. இதை கேட்டு நீங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைவீங்க. செக்ஷுவல் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நல்ல குடும்பத்தையே சிதைக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, சிறு வயதுல செய்த ஒரு விளைவா இருக்கலாம், அல்லது மது பழக்கமா இருக்கலாம், பீடி சிகரெட்னு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே மகிழ்ச்சிங்கிறது வராது. பொதுவா உங்களுடைய பிரச்சனையை நீங்க வெளியில சொல்லக்கூட முடியாது. ஆனா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த மருந்து இருக்கு, முகல் பிராஷ். ஒரு முறை முகல் பிராஷை நீங்க பயன்படுத்துங்க, எந்த ஒரு செக்ஷுவல் பிரச்சனையா இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கிடும். இந்த முகல் பிராஷனுடைய பேர் எங்கிருந்து வந்தது? இதை பாத்தீங்கன்னா இது முகல்ஸுக்கு சிறப்பா இது தயாரிக்கப்பட்டது. அதனாலதான் இதுக்கு பேரை முகல் பிராஷ்னு வச்சிருக்கிறோம். முகல்ஸினுடைய விஷயத்தை பாத்தீங்கன்னா அதை யாராலையும் மறைச்சும் வைக்க முடியாது. எங்களுடைய முகல் பிராஷை பல நாடுகளில் நாங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த முகல் பிராஷ்ல உங்களுக்கு கிடைக்குது பிராஷ். இதுல பல புதிய மூலிகைகளை நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். அதோட சேர்த்து உங்களுக்கு 30 கேப்சூல் கிடைக்கும். இதுல 25 மூலிகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதோட சேர்த்து உங்களுக்கு கிடைக்குது ஒரு சிறப்பான ஒரு எண்ணெய். இதுல 11க்கும் அதிகமான எண்ணெய் மற்றும் மூலிகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சலீம் அவர்களே, ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏன் வருது? கொஞ்சம் எங்களுடைய நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க அல்லது கேட்டிருப்பீங்க, ஒரு நபர் தன் மனைவிக்கு மகிழ்ச்சியையும் மற்றும் குழந்தையையும் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த பெண் மற்ற ஆண்களிடம் ரொம்பவே ஈர்க்கப்படுறாங்க. நீங்க ரொம்பவே சரியா சொல்லியிருக்கீங்க. இந்த பலவீனம் எப்படி வேண்டுமானாலும் வரும். இது ஜெனடிக்ஸ் மூலமாகவும் ஏற்படலாம், அல்லது பரபரப்பான வாழ்க்கை முறை மூலமாகவும் ஏற்படலாம், இல்லைன்னா
மாஸ்டர்பேஷன் மூலமா ஏற்படலாம் அல்லது போதை பழக்கத்தால ஏற்படலாம். ஆனா நான் நேயர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நீங்க ஒரு முறை முகல் பிரஷினுடைய முழு கோர்ஸையும் பயன்படுத்துங்க. கேரண்டியா சொல்றேன், நீங்க செக்ஷுவல் பிரச்சனைகள் இருந்து முழுவதுமே விடுபடலாம். இது எங்களுடைய சிறந்த துணைவனா உங்களுக்கு இருக்கும். எப்போதுமே உங்களுக்காக இது நிற்கும். ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? நிற்க வைக்கிறதுக்கான வேலை எங்களுடையது, உட்கார வைக்கிறதுக்கானது இல்ல. 800 ஆண்டுகள் பழமையான பழைய தில்லியினுடைய பிரபலமான ஹக்கீம் அவர்களினுடைய முகல் பிராஷ் உங்களுடைய அனைத்து விதமான செக்ஷுவல் பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு. நீங்கள் சோர்வாக உணர்கிறீர்கள் அல்லது விரைவாக களைத்து விடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய துணையை உங்களால் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. மேரிட் லைஃப் உடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். இன்றே முகல் பிராஷை ஆர்டர் செய்யுங்கள். ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு இரவுக்கும் துணையாக இருக்கும். ஒரு சில நபர்கள் தங்களுடைய சைஸ் பற்றி ரொம்பவே கவலைப்படுறாங்க. முகல் பிரஷ் இதுக்கு உதவி செய்ய முடியுமா? ஆமா, கண்டிப்பா. சைஸையும் அதிகரிக்கும், வலிமையையும் அதிகரிக்கும். முதல்ல இதை ஆர்டர் பண்ணுங்க, பயன்படுத்துங்க. உங்க மனைவிக்கு சொர்க்கத்தை காட்டுங்க. இது சிறப்பானது. சலீம் அவர்களே, மக்கள் இதை சொல்றதுக்கு பயப்படுறாங்க. இந்த கெட்ட பேர் ஆயிடும்னு. வலிமைக்கான மருந்து வாங்குறோன்னு கெட்ட பேர் ஆயிடும். உங்களுடைய தகவல் எல்லாத்தையும் ரகசியமா வச்சிருப்போம். நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில தொலைஞ்சிருக்கக்கூடிய அந்த உற்சாகத்தை, உங்களுடைய கனவை நீங்க மீட்டெடுங்க. சலீம் அவர்களே, முகல் பிரஷ் ரொம்ப சிறப்பா இருக்கு. இதை பயன்படுத்துறதுக்கான சரியான வழிமுறையை சொல்லுங்க. முகல் பிரஷை பயன்படுத்துறது ரொம்பவே எளிதானது தான். இதில் உங்களுக்கு 3 பொருட்கள் கிடைக்குது: பிராஷ், கேப்சூல், எண்ணெய். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி பிராஷை நீங்கள் பயன்படுத்துங்க, பால் அல்லது தண்ணியில். அதோட சேர்த்து கேப்சூல். அதோட எண்ணெயில் நீங்கள் மாலிஷ் பண்ணணும், ரொம்ப மெதுவாக. இதனால பிரச்சனைகள் தீர்ந்துடும். அப்புறம் எல்லாமே சரியாயிடும். கேரண்டியோட சொல்கிறேன். சரி சலீம் அவர்களே, நம்ம நாட்டில் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தீர்வு கிடைச்சிடுச்சுன்னே நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. கேரண்டியோட 25 தலைமுறைகளுக்கு முன்னாடி ஃபார்முலாவால் உருவாக்கப்பட்ட முகல் பிராஷ். ஒரு முறை ஃபுல் கோர்ஸை பயன்படுத்துங்க, அப்புறம் அற்புதத்தை பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க புகார் சொல்ல போறாங்க. ஏன்னா மனைவியினுடைய சத்தம் அதிகரிக்க போகுது. இதுதான் முகல் பிராஷினுடைய அடையாளம், எங்களுடைய தலைமுறையோடது. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பானது தான் இது. சலீம் அவர்களே, நீங்கள் இதை பிரச்சாரம் அல்லது பப்ளிசிட்டி ஏன் இதை நீங்கள் பண்ணுறதில்ல? இங்கே பாருங்கங்க, எங்களுடைய வேலை தான் பேசும். வேலை பேசுனுச்சுன்னா மற்ற விஷயங்களுக்கு தேவையே இல்லை. எங்கள் அப்பா அப்புறம் தாத்தா இதுக்கெல்லாம் எதிரானவங்க. ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு முறை மருந்து வாங்கிட்டாங்கன்னா அதுவே ப்ரொமோஷனை பண்ணிக்கும். எனக்கு தெரியுது, நல்லா புரியுது. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா, டிவி, ஆடு, இதன் மூலமாக மக்களை போய் சென்றடைகிறது ரொம்பவே முக்கியம். அதனால தான் உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். சலீம் அவர்களே, எங்களுடைய நேயர்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க இந்த முகல் பிராஷ் ரொம்ப சிறப்பான மருந்துன்னு. அப்போ அதனுடைய விலை அதிகமாக இருக்கும் இல்லையா? இல்லவே இல்லைங்க, ரொம்ப மலிவான பொருள் தான். விலை உயர்ந்தது கிடையாது. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஒரு முறை கால் பண்ணுங்க. வீட்டில் இருந்தே நீ மருந்து வாங்கலாம். என்னுடைய அப்பாவும் எங்களுடைய தலைமுறையும் இதை தான் விரும்புகிறாங்க. ரொம்பவே வலு குறைந்திருக்கக்கூடிய நபர் இந்த மருந்தை பயன்படுத்தணும், அவங்களுடைய வலு குறைவை சரி செய்யணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தொடக்க ப்ரமோஷனா ஒரு முகல் பிராஷோட சேர்த்து இன்னொரு முகல் பிராஷ் இலவசம். ஸ்கிரீன்ல காட்டிருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஆஃபர்னுடைய பலனை பெறுங்க. நான் நேயர்களுக்கு சொல்றது என்னன்னா, இப்பவே கால் பண்ணுங்க, இந்த ஆஃபர்னுடைய பயனை பெறுங்க. சலீம் அவர்களே, உங்களோட பேசினது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. நான் நேயர்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்க வாழ்க்கையில எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், சீக்கிரமா வெளியேறது, ஸ்டெமினா பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருந்தாலும், பழைய தில்லியினுடைய இந்த ஹக்கீம் அவர்களுடைய இந்த மருந்தை நீங்க வாங்குங்க, உங்களுடைய மகிழ்ச்சியை மீட்டெடுங்க. எங்க நேர்கள் முதல் முறையா இதை பார்க்குறவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல விரும்பலைங்க. நான் உங்களுக்கு சில கான்டாக்ட் நம்பரை மட்டும் கொடுக்குறேன். கால் பண்ணி நீங்க ஆலோசனை பெறலாம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போயிடும். டிவியில் வரணும்னு விரும்புனீங்கன்னா வந்து சொல்லுங்க. இதனால மக்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். ரொம்பவே நன்றி சலீம் அவர்களே, உங்களுடைய நேரத்தை கொடுத்ததுக்கு. சரி, வரேங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. சலீம் அவர்கள் எங்ககிட்ட பல பேருடைய நம்பரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹக்கீம் அவர்களுடைய மருந்து ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்றாங்க. எல்லாவித போதையும் ஒழிக்க சிறப்பானதுன்னு சொல்றாங்க. ஒரு சகோதரி இருந்தாங்க, டிவியில் வர்றதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. வாங்க அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம் சகோதரி. வணக்கம். நீங்க முகல் பிரஷை ஏன் வாங்குனீங்க? பாருங்கண்ணா, எனக்கு கல்யாணமாகி 6 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் 3-4 வருஷம் வரைக்கும் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவரு நல்லா சம்பாதிச்சாரு, வீட்டுல சந்தோஷம், அமைதி இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் எங்க சந்தோஷங்களை பார்த்து யாரோ கண்ணு வச்ச மாதிரி இருந்துச்சு. நாங்க குழந்தைக்காக ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனா அவருக்கு இருந்த குறையால எனக்கு குழந்தையே பிறக்கல.
முழு குடும்பமும் என்னதான் தப்பு சொல்லுச்சு. என்னோட மாமியார் கூட என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இவருக்கு வேறொரு பொண்ணை திருமணம் செய்யலாம்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கற மாதிரி எனக்கு முழு நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆனா எங்க அண்ணி எனக்கு ஹக்கீம்ஜி பத்தி சொன்னாங்க. நாங்க அவங்களுக்கு கால் பண்ணி முகல் பிராக்ஷ வர வச்சோம். முழு கோர்ஸையும் பண்ணோம். அப்புறம் என் கணவருக்கு நான் இதை கொடுக்க ஆரம்பிச்சேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, கொஞ்ச நாட்கள்லயே அவருடைய குறைந்த சக்தி, மன வலிமை எல்லாமே திரும்ப வந்துடுச்சு. அப்புறம் கடவுளோட அருளால இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப நன்றி சகோதரி. நீங்க இப்ப பார்த்த மாதிரியே இந்த மருந்து சாப்பிட்டு தங்களுடைய சந்தோஷத்தை திரும்ப பெற்றவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இதை திரும்ப பெறணும் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. புதிய வாழ்க்கையில அடியெடுத்து வைங்க. நன்றி. நன்றி. அண்ணே, நீங்க முகல் பிரஷை ஏன் வாங்குனீங்க? சிறு வயசுல நிறைய தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை இப்ப அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றதுனே தெரியாம இருந்தேன். என்னால எதுவுமே செய்ய முடியாம இருந்தது. இரவு முழுவதும் மனைவிக்கு தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா எதுவுமே நடக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லா தான் இருந்தது. ஆனா உடனே முடிஞ்சு போயிடுது. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த நேரத்துல என் நண்பன் எனக்கு கால் பண்ணான். அப்பதான் அவன் சொன்னான் இந்த முகல் மருந்தை பத்தி. நான் உடனே அதை வாங்கிட்டேன். 30 நாளைக்கான கோர்ஸ் அது. அப்புறம் அந்த 30 நாள் கோர்ஸை நான் தொடங்கிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சது. ஒரு இளைஞனான மாதிரி ஒரு உணர்வு வந்தது. இப்ப பாருங்க, ரொம்பவே சுறுசுறுப்பா நான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நேர்களே, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த முகல் பிரஷனுடைய இந்த மருந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வு மட்டும் இல்ல, மற்றும் குடும்பங்களை நல்ல மகிழ்ச்சியையும் கொண்டு வருது. உடல் மற்றும் உடலுறவு ரீதியான பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெறும் 30 நாள்ல ஒரு புதிய வாழ்க்கையில நீங்க அடி எடுத்து வைங்க.